எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே வந்து நம்ம காக்கை கூட்டத்தார் குடும்பத்தார் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆண்டவனை முதல்ல வேண்டிக்கிறேன். சரிங்களா? இப்ப சரி, நீங்க என்ன வேண்டிக்கிறீங்க இந்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்ட்டு? இந்த வருஷமா நானுமே வந்து இந்த 26ல வந்து ஒரு 5 விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைச்சிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து எங்க பொண்ணுக்கு, பெரிய பொண்ணுக்கு நான் நினைச்சபடி எல்லாமே நடக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கேன். ரெண்டாவது வந்து நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருக்கிற பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போகணும். அதுக்கப்புறம் துபாய் போகணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த வருஷம் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு 3 தான் இருக்குது. இது 2 தான். கோவில் ஒண்ணு, அது வந்து வெளிநாடு ட்ரிப்பு. என்ன வெளிநாடு ட்ரிப்பு போனதே இல்லை, அதனால இது ரெண்டுல ஏதாவது ஒன்னாவது நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். 3வது வந்து என் பையன் வந்து நல்ல மார்க் எடுக்கணும். இந்த +2ல நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும். இந்த வருஷத்துல எந்த டிவி, இந்த போனு இதெல்லாம் பார்க்காம அவன் நல்ல மார்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். 4வது வந்து எங்க சின்ன பொண்ணுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்து காதுக்கு வரணும் எனக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். 5வது வந்து எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் இப்பதான் ரீசெண்டா சுகர் டெஸ்ட் பண்ணோம். உடம்பு தொந்தரவு போய் பார்த்தோம். எனக்கு சுகர் வந்து 300க்கு மேல ஏறிடுச்சுட்டாங்க. அதே மாதிரி அவருக்கும் சுகர் ஜாஸ்தி இருக்குங்கிறாங்க. எங்க 2 பேர்த்தோடைய ஹெல்த் வந்து நார்மலா இந்த கொண்டு வந்துடணும் இந்த 26ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இது 5ம் நடக்கணும் அப்படின்னு நான் வந்து நம்ம முருகரை வந்து மனசார வேண்டிக்கிறேன். நான் இது நடக்கிறதுக்கு என்னாலான முயற்சிகளை நான் செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் இதே மாதிரியே நீங்களுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த வருஷத்துல ஏதாவது ஒண்ணு நடக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான முயற்சிகளை ஒன்னொன்னா செய்யுங்க நீங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம விகாஸ் தம்பி என்ன நினைச்சிருக்கான் அப்படிங்கறத நம்ம கேட்கலாம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் மாதிரியே இல்ல, ஆனால் பரவாயில்ல, நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுக்கணும்பாங்க. இந்த வருஷம் வந்து ஒரு 4 வச்சுக்கலாம். தோணும் போது அப்படி ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து கொஞ்சம் படிக்கணும். ஜெய் மெயின்ஸ் கிளியர் பண்ணலான்ட்டு இருக்கோம். அதனால அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க, பாத்துக்கலாம். நான் வந்து ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி இல்ல, அதனால எது படிச்சா ஓகேவா இருக்கும். ஜெய் மெயின்ஸ் கிளியர் பண்ணேன், அட்வான்ஸ் நான் கிளியர் பண்ணல, மெயின்ஸ் மட்டும். அதுக்கு அப்புறமேட்டு வந்து இந்த போன் டிவில கொஞ்சம் விடணும் படிக்கிறது வந்து அதெல்லாம். அப்புறமேட்டு வேற ஒன்றும் இல்லை, ஜாலியா இருந்தா போதும். அப்புறம் எங்க அம்மா அப்பா நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல பெருசா. புதுசா சாப்பிட்டு பார்க்கணும் சாப்பாடுலாம். அப்ப இது 26 சாப்பாடு புதுசா சாப்பிட்டு பார்க்கணும். ஏண்டா? ஆமா, அதான் புதுசாலாம் டிஷ் எல்லாம் வருதா, அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட வேண்டியதுதான். சரி, உங்க அக்காங்களை பத்திலாம் எதுவும் சொல்ல வேண்டாமா? எனக்கு வந்து ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்கும் எங்க அக்காங்களுக்கு கொஞ்சத்துக்கு, அதனால வேற எதுவும் இல்ல. சரி, ஓகே. சரி, அடுத்த ஆளை பார்த்து கேட்கலாம். இந்த 26ல என்ன நடக்கணும்னு நீ ஆசைப்படுற? பாப்பா 12வது போறா, நல்லா படிக்கணும். பையன் 3வது வருஷம் முடிக்க போறான், அவனும் நல்லா படிக்கணும். இந்த லைஃப் இதுக்கு மேல எதுவும் கஷ்டம் வராது, இப்படியே நல்லா இருந்தா லைஃப் என்ஜாய் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். பசங்க பிள்ளைங்களை விட்டு உனக்குன்னு என்ன ஆசை இருக்கு? எனக்குன்னு எந்த ஆசையும் இல்ல. சண்டை வராம இருந்தா சரி, சந்தோஷமா இருந்தா சரி. எங்க அக்காவும் எங்க அண்ணனும் நல்லா இருந்தா நாங்க நல்லா இருப்போம். அடி பிள்ளைய சொல்லுனா என்ன நடக்கணும்? இந்த 26ல என்ன நடக்கணும்னு ஆசைப்படுற உன் லைஃப்ல? நம்ம லைஃப்ல என்ன, இனிமேல் கை காலுக்கு சத்து, நல்ல மாதிரியா நோய் நொடி இல்லாத வாழணும், மக்க குட்டி நல்லா இருக்கணும், சேமரமா. அதுதான் இதுக்கு மேல. சரி, அவ்வளோ. எல்லாருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னோட இந்த வருஷத்து ஆசை என்னன்னா, நோய் நொடி இல்லாத நிம்மதியான வாழ்க்கை கொடுத்தா போதும், சம்பாதிச்சு நாம் வாழ்ந்துக்கலாம். குழந்தை குட்டிங்க நல்லா இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமாக வாழணும் இந்த வருஷத்தில். ஓகே, அவ்வளோதானே? சரி. அனைவருக்கும் மன்னவர் குடும்பத்தார் சார்பாக இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இந்த வருஷத்துல இப்ப 26 பிறந்துருச்சு இல்லையா, இந்த வருஷத்துல நீ என்னென்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீ நினைச்சிட்டு இருக்க?
நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளா சென்னை போயிட்டு மெரினா பீச் போகணும்னு ஆசை. இந்த வருஷமாவது அது நிறைவேறுமான்ட்டு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்குன்னு சொந்தமா வாங்கின நிலத்துல வந்து இந்த வருஷம் முடியறதுக்கு பேசு, ஒன்னும் அவசரமே இல்லை, மெல்லமா சொல்லு. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள வந்து நான் ஏதாவது ஒரு சின்ன வேலையாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படுறேன். இன்னும் ஒரு மெயினா ஒரு ஆசை இருக்கு. சொல்லு. எனக்கு 2 வீலர் வாங்கணும்னு ஆசை. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள எதை வாங்க முடிஞ்சா என்னால முடிஞ்சதை நான் ட்ரை பண்றேன். நீயே சம்பாதிச்சு வாங்கணும்னு ஆசைப்படுற? ஆமா. சரி, ஓகே. அவ்வளவுதான் இந்த வருஷத்தோட விஷ். இந்த வருஷத்தோட ஆசைகள் இதெல்லாம் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள இதுல ஏதாவது கொஞ்சமாவது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நான் நடத்துவேன் ஆசைப்படுறேன். நினைக்கிறேன். கட்டாயமா நடக்கும். இது ஒண்ணுமே கவலைப்படாத. அப்துல் கலாம் சொல்லியிருப்பாரு, கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அது எல்லாத்தையும் நம்ம டெய்லி கனவு காணணும். அதுக்கான முயற்சிகளை செஞ்சோமா கட்டாயமா நடக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஃபஸ்ட்டு இந்த வண்ணவல் ஃபேமிலிக்குள்ளே நான் என்ட்ரானதை ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்கிறேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வண்ணவல் குடும்பத்தார் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உன்னுடைய இந்த வருஷத்துக்கான ஆசைகள் என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறேன்? நான் என்ன நினைக்கிறேன்னா, முதல்ல நான் ஆசைப்பட்டது என்னன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப நாளாக ஆசை. அதை நான் வீட்டில் சொல்லிக்கிட்டே இருப்பேன், கூட்டு போறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் நடக்கல. இந்த வருஷமாவது நான் போய் முருகனை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். முருகர் நிச்சயமா நிறைவேற்ற. முருகரை நினைச்சா மட்டும்தான் நீ போக முடியும். அதனால அவர் என்னைக்கு உன்னை கூப்பிடுறாரோ அன்னைக்கு நீ போவ. இந்த வருஷமாவது அவரு என்னை பார்த்து கூப்பிடணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் வேற என்ன ஆசைப்படுற? உனக்கான ஆசை வேற என்ன இருக்கு? இன்னும் வேற என்ன வாங்கணும், என்ன நீ செய்யணும்னு நினைக்கிற, என்னவா வரணும்னு நினைக்கிற, இந்த மாதிரி வேற என்ன ஆசைகள் மனசுல வச்சிருக்க? வேற என்ன ஆசைகள்னா, மெயினா ஒரு வீடு கட்டணும். எங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டிட்டு அதுல நாங்க இருக்கணும். அது இருந்தா போதும் அப்படிங்கிற ஆசை மட்டும்தான். அப்புறம் பசங்க எல்லாரும், எங்க வீட்டுல இருக்கீங்க எல்லாருமே ஹெல்த்தியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, சூப்பர். வீடு கட்டுறதுக்கான கொஞ்சம் முயற்சியாவது இந்த வருஷம் நீங்க எடுப்பீங்க. ஓகே, நன்றி. ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். சத்தமா பேச, என்ன சோறுதுங்க இல்லையா? 2026 நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். சரி, 2026ல நீ என்ன நடக்கணும்னு நினைச்சிருக்கிற? நான் ஒரு இடம் ஒன்று சேல்ஸ் பண்ண வாங்கி போட்டேன். ஒரு 5 வருஷமா அதை பார்த்து கடவுளை வேண்டிட்டு இருக்கிறேன். இந்த வருஷம் வித்துருன்னு நம்புறேன். இந்த வருஷம் கட்டாயம் வித்துரும் நம்புறேன். வேற எதுவும் நினைக்கல நீங்க? வேற எல்லா மக்களும் நல்லா இருந்தா சரி, அவ்வளவுதான். சரி, ஓகே, சூப்பர், பாய். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓகே, இந்த 26வது வருஷத்துல, இந்த 26வது வருஷம் முடியறதுக்குள்ளார உங்களுக்கு என்னென்ன நடக்கணும், நீங்க என்னென்ன ஆசைப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. நான் எப்பயுமே எதையுமே ஆசையெல்லாம் பெருசாக படுறதே இல்லை. எங்கள் வீட்டுக்காரி என்ன ஆசைப்படுறாலும் அதை நிறைவேற்றுறது மட்டும்தான் என் வேலை. அதை தாண்டி நான் நிறைய யோசனை பண்ணுறதே இல்லை. இந்த ஒருத்தர் இந்த பேச்சாளர் சொல்லுவார், பையன் என்ன படிக்கணும், என்ன பிள்ளைங்க படிக்கணும், என்ன வாங்கணும், நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், அதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் வந்து கொண்டாட்டி பார்த்துக்கணும். அமெரிக்கா ரஷ்யா போரை எப்படி நிறுத்துறது அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகளை தான் நான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி அவர் சொன்னார். அதை நான் முழுசாக ஏற்றுக்கிட்டு கொண்டாட்டி சொல்லி மந்திரம் அப்படின்னு சொல்லி நான் ஏற்றுக்கிட்டு அமைதியாக இருக்கிறேன். அட பாவி, அவர் சொன்ன மாதிரி. அதனாலதான் வந்து இந்த தமிழ் பொக்கிஷம், இந்த மாதிரி அந்த உலக நாட்டங்களை பத்தி சொல்ற அந்த சேனல்களையே கேட்டுட்டு இருக்கிறீங்களா? நான் அதை பத்திலாம் கேட்கல. உங்களுக்குன்னு பர்சனலா ஏதாவது ஒரு ஆசை, நான் வந்து இந்த வெளியூருக்கு போகணும், இது வந்து செய்யணும், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் பார்க்கணும், இது நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், இந்த சாப்பாடு சாப்பிடணும்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்படுறேன் அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆசைகள் ஏதாவது இருக்கா? அதுக்குள்ள ஒன்றும் பெருசாக இல்லை. எங்கள் வீட்டுக்காரி ஒருத்தப்போ பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு தான் கூப்பிட்டு போயிட்டு வரணும் அப்படின்ட்டு இருக்கிறேன். 2-3 டைம் நாங்களும் சில கோயிலெலாம் போகலான்னு முயற்சி பண்ணி அதெல்லாம் நின்று போகுது. அதை தாண்டி நான் பெருசாக யோசனை பண்ணுறதில்ல. அது பாட்டுக்கு நடக்கும். எதையுமே தவிர்க்க முடியாது. இன்றைக்கெல்லாம் பயங்கர புரோகிராம் போட்டிருந்தோம். எப்படி ஐநாறு பாட்டி செத்து போச்சுன்னு இன்னைக்கு அதை போயிட்டு வந்து இன்னைக்கு எல்லா ப்ரோக்ராமும் காலி. அதனால் நாம் நினைக்கிறதுக்கு முன்னாடி இறைவன் நமக்கு ஒன்று நடத்துகிறான், அதை நடத்துக்கலாம். அவனை பார்க்கறது மற்றதும் ஏதாவது எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக காலத்தை கடத்தினாவே போதும் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் நான் இருக்கிறேன். சரி, ஓகே.
அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இந்த வருஷம் இப்படி போனாவே பெருசாலாம் ஆசையே படுறதில்ல. இந்த வருஷம் உங்களுக்கு இந்த மாதிரி போனா போதும் அப்படின்னு என்ன சொல்றீங்க? எல்லாருக்கும் காசு கிடைக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருந்தா போதும் இந்த வருஷம். ஆமா. ஓகே. நான் எப்பவும் எனக்காக நான் வேண்டதே இல்லை. எப்பவுமே இறைவன்ட்ட போனா அப்பா முருகா எல்லாரும் நல்லா இருக்குண்டா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தாண்டி நான் எதையுமே எனக்கு அது செய் இது செய் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. அதனால எப்பவுமே அப்படி வேண்டதே இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட சாமியை பார்த்துட்டு ஒரு செகண்ட் வந்துடுவேன். மணிக்கணக்காக நின்று கும்பிட்றவங்களாம் இருப்பாங்க. என்னவோ கும்பிட்றாங்க, அவங்க பிரச்சனை அவங்களுக்கு. எல்லாரும் நாமளும் நல்லா இருந்தால் நாமளும் நல்லா இருந்துருவோங்கிற ஒரு நம்பிக்கை தான். சரி, ஓகே ஓகே. அவ்வளோதாங்க. எல்லார்கிட்டையுமே நான் கேட்டேன், இந்த வருஷ பிறப்பு எல்லாருக்கும் எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் எல்லார்ட்டையுமே கேட்டேன். நீங்களுமே அதை கேட்டிருப்பீங்க. அவங்க எல்லாரும் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து அவங்களுடைய ஆசைகளை வந்து சொல்லவே கிடையாது. எல்லாரும் அவங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும், அவங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு வீடு கட்டணும், அவங்களுடைய பொதுவான ஒரு ஆசைகளை தான் சொல்றாங்களே தவிர நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஆசைகளை அவங்க யாருமே சொல்லவே கிடையாது. ஆனா அப்படிதான் உலகம் போகுது போல இருக்குது. அவங்க ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு யாருக்குமே கிடைக்கிறது கிடையாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் என்னங்க, நமக்கான கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஒதுக்குங்க. நமக்கான ஒரு விருப்பத்தை நீங்க யோசிங்க. நம்ம வந்து வீடியோல பாக்குறோம் ஒரு இடத்த, ஒரு 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 பொண்ணையே பார்க்குறோம், அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்க்குறோம், ஓ இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்டு பார்க்க முடியுமா நம்மளால அப்படின்னு நினச்சி பாருங்க. ஒரு இடத்த காட்டுறாங்க, அப்போ அந்த இடத்துக்கு போக முடியுமா நம்மளால, அதுக்கான முயற்சி நம்ம செய்யலாம் அப்படின்னு நினச்சி பாருங்க. இந்த மாதிரி நமக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்க. அதை தாண்டி நம்ம புருஷன் நம்ம பிள்ளைங்க இதுக்குள்ளாரையே நம்ம இருக்கணும்னு நினைக்காதீங்க. நான் இன்னைக்கு வீடியோ எடுத்த எல்லாருமே, எங்ககிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்க முதற்கொண்டு, எங்கள் வீட்டுக்காரர் முதற்கொண்டு எல்லாருமே மற்றவங்களுக்காக தான் சொல்கிறாங்களே தவிர, எங்கள் வீட்டுக்காரர் என் பொண்டாட்டி ஆசைப்படுறா நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு ஆசை அப்படிங்கிறத சொல்லவே கிடையாது. அவருக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு இடத்துக்கு போகணும், அந்த வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் கூட இல்லை அப்படிங்கிறாரு. இருக்கும், ஆனால் அது இருக்கிறத அவருக்கு தெரியல. அவருக்கு உங்களுக்கான ஆசைகளை தெரிஞ்சுக்குங்க. ஓகே. இல்லை நான் வந்து மற்றவங்களுக்காக நீங்கள் வாழ்றீங்க அப்படிங்கிறதுக்காக நான் தப்புன்னு சொல்கிறேன். மற்றவங்களுக்காக வாழ்றது ரொம்ப நல்லது. அப்பெல்லாம் அப்படிதான் வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பிள்ளைங்க நாம் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படிதான் எல்லா பிள்ளைங்களையுமே இப்போ இருக்கிற பிள்ளைங்களும் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் இப்போ நான் எடுத்த வீடியோ எடுத்த இந்த பொண்ணுங்க எல்லாருமே எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது உண்மையாலுமே ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. நம்ம குழந்தைங்களா இருக்கணும், அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும், அவங்களுக்காக வீடு கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பார்க்கும் போதாவது நாம் நமக்காக மட்டுமே வாழணும் அப்படின்னு நினைக்காம மற்றவங்களுக்காகவும் வாழணும், அவங்களுக்காகவும் ஆசைகளை நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்குங்க. ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுது. இந்த டூட் படத்தில் சொல்லணே, அப்பா என்னப்பா அவங்க ஒரு 5 இன்னொரு நமக்கு அப்புறம் நம்ம பேரண்ட் இன்னொரு 5-6 வருஷம் இருப்பாங்க, அவங்களுக்காக நம்ம ஆசையை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற கான்செப்டில் உலகும்போது, ஆனால் பெத்த பிள்ளைங்க மேலே எவ்வளவோ அப்பா அம்மா ஒரு பெரிய கனவோட அதை தூக்கி கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. அவங்களுக்குன்னு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கணும்ல, அதையும் வந்து நிறைவேற்றணுங்கிற எண்ணம் இல்லாத சுயநலமான உலகமாக போகுது. அதனால் நம்மகிட்ட சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நம்ம மாதிரியே பாசிட்டிவ் எனர்ஜியோட எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்களே கூட இருக்கிறதே நமக்கு பெரிய கொடுப்பனை. அவங்களோட வாழ்கிறது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதுவே இந்த கால சூழ்நிலையில் போதுமானதாக இருக்குதுன்னு என் கருத்து. என் கருத்து வந்து என்னதுன்னா வந்து இப்போ நம்ம ஃபீலிங்ஸ் வெளிப்படுத்துறது வந்து அடுத்தவங்க ஹேட் பண்ணி அது வரணும்னா அது வந்து நம்ம ஃபீலிங்ஸ் வந்து சந்தோஷமா இருக்காது, முழுமையான ஹாப்பினஸ் கொடுக்காது. கரெக்ட் தம்பி. இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அப்பாவை கஷ்டப்படுத்தி நான் சந்தோஷமா இருந்தா அந்த பாவம் என்ன பண்ணுவோம்ல பின்னாடி. அதனால வந்து அது வந்து சரியில்லை, அது வந்து முழுமையான சந்தோஷமா இருக்காது. நீயும் சந்தோஷமா நம்ம போற வழியில வந்தாங்கன்னா அது இன்னும் சந்தோஷமா இருக்கும். என் அப்பா இருக்காரா அப்படின்னு சொன்னா அது ஒரு ஹாப்பி. நான் மட்டும் நின்னா அது எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அதனால அது சந்தோஷமா இருக்காது. கரெக்ட். நாம நினைக்கிற ஒரு சந்தோஷம் வந்து அது அம்மா கூட சேர்ந்து எல்லாரோட சேர்ந்து அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கணும். எல்லாரும் இல்லாம அந்த சந்தோஷம் கிடைச்சா அது முழுமையான சந்தோஷம் கிடையாது அப்படிங்கிற. ஓகே, அவ்வளோதாங்க. இந்த நியூ இயர்ல யார் யார் என்னென்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சின்னதாக ஒரு வீடியோவை எடுத்திருந்தேன். இதில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம காக்கை கடிதத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். அது இல்லாமல் அடுத்த வருஷம் நாங்கள் எல்லாரும் சொன்னதெல்லாம் எங்களுக்கெல்லாம் நடந்திருக்குதான்னு சொல்லி கட்டாயமாக இந்த வீடியோ நாங்கள் கட்டாயமாக பார்ப்போம். நீங்களும் பாருங்க. இது பார்ட் 1. அடுத்த வருஷம்
எண்டிங்ல இந்த பார்ட் 2 போடும்போது பார்ட் 1 பார்க்கலாம் நம்ம. பார்க்கலாம். இங்க இருக்க இந்த வீடியோ பார்த்தீங்களோ வந்து அடுத்த வருஷம் கடைசியில பாட்டு போடுங்கன்னு கேக்குறாங்களான்ட்டு கேக்குறாங்கன்னு பார்க்கலாம். அது இல்லாம இதுல சொன்னீங்க அத்தனை பேருடைய ஆசைகளும் கொஞ்சமாவது 1% நடந்திருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஹாப்பி நியூ இயர்.